அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேறு. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு என்னடா ஸ்கூலு அகாடமின்னு ஜாலியான லைஃபு, ஆனால் எனக்கு ஜிஎஸ்டி டிமானிஸ்ட்ரேஷன் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். உங்க அப்பா இன்னும் உங்ககிட்ட மட்டும்தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கல. இங்கே வா உட்கார். சரி அதை விட நேற்று டோர்னமெண்ட் என்னாச்சு? அர்ஜுன் எப்பவும் போல மேட்ச்ல சூப்பராக ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டான்ப்பா. டேய் உனக்கு டோர்னமெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா, அதில் நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனானே தெரில. ஏன்டா அப்படி சொல்ற? நீ நல்லா தானே ப்ராக்டிஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்தா. செலக்ட் ஆனாலும் எக்ஸாம்ஸ் வேற வருதுப்பா. டோர்னமெண்ட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போதேனோ தெரியல. கவின், நீ என்ன பண்ண போறேன்னு மற்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கலாம், ஆனால் உனக்கு இருக்கக்கூடாது. எதுலேயுமே ரெண்டு மனசு இல்லாமல் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு வைய, கண்டிப்பாக வின் பண்ணுவேன். தேங்க்ஸ்ப்பா. அம்மா என்ன வெயிட் இந்த பேக். படிக்கிற புக்கு சாமி மாதிரி இப்படியா தூக்கி எறிவாங்க? மா காலையில் இருந்தால் டீச்சர்ஸ் சொல்ல தாங்க முடியலண்ணா வீட்டுக்கு வந்தோடனே நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எங்கே போனாலும் அட்வைஸ். இவன் தாங்க வினீத், பாக்ஸிங் ஸ்டூடெண்ட். ஆள் சின்னதாக இருந்தாலும் முகமது அலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பான். அகாடமியில் மட்டும் இல்லைங்க, அப்பப்போ அவங்க அம்மா கூடயும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவான். எதுக்குடா வீட இப்ப ரெண்டாக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் தாண்டா தேடுற? நான் ஸ்கூலை விட்டு வந்தோடனே எங்கே போவேன்னு தெரியாதா? எங்கே என் பாக்ஸிங் க்ளவுஸ்? ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறா நீ. நேத்து கிளவுஸை வீட்டுக்கு கொண்டு வந்தியா? கரெக்ட், அப்பா செல்ஃபோன் கடையில் தான் இருக்கும். டேய் நில்றா. எப்ப பாரு கிளவுஸ் கைமா அலைஞ்சிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படா எக்ஸாம்ல மார்க் வாங்குறது? ஃபியூச்சரில் பெரிய பாக்ஸரோட அம்மானு உனக்கு பேர் வரும். பயமா? டேய் நில்றா. இதுதாங்க விஸ்வநாதனோட பாரதி கார்மெண்ட்ஸ். விஸ்வநாதன் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே எப்பவும் அக்கறையுள்ள ஒரு மனுஷன். இவரோட அட்வைஸ்னால தான் தனியாக இருந்த சாராவுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைச்சாங்க. சாராவை குட்டி பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட். என்ன சொல்கிறா நம்ம வாலு? அவளோட வாலித்தனத்தை எப்பவும் ரசிச்சுட்டே இருக்கலாம் சார். என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கு பேர் தாம்மா ஜிம்னாஸ்டிக்ஸு. அதை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு அது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் நாளைக்கு அதுதான் உங்களை பெருமைப்படுத்த போகுது. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய சாரா சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட இருந்த எங்களுக்கு சாராவை அடாப்ட் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். அப்படி இல்லை டாக்டர், சமுதாயத்தில் நம்ம மாற்ற நினைக்கணுங்கிற அவலங்களை சக மனுஷனாக நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தானே. ஹாய் சாரா, எப்படி போயிட்டுருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்குப்பா. அப்பாவா? ஆஹா, இனிமே அவர் தான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் பெரியப்பா. இந்த அகாடமி தாங்க இந்த பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மீட்டுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிலம்பம் கேட்டகரி ஜூனியர் முருகன், ஆதிரா, ஆனந்த், அபினேஷ். குங்ஃபு கேட்டகரி அஜய் அண்ட் ராம். பாக்ஸிங் ராஜ், பெனித். கராத்தே கேட்டகரியில கண்ணன், பாலா, தினேஷ், கவின். ஜிம்னாஸ்டிக்ஸ் கேட்டகரி சாரா, மகேஷ், அறிவு. குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செலக்ட் ஆனதும் லேசியா இருந்துடக்கூடாது. இனிமே தான் உங்க ஃபுல் எஃபோர்ட்டை இன்புட் பண்ணி வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு தயாராகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டுடேஸ் பிராக்டிஸ் ஓவர். ஆல் ஆஃப் யூ டிஸ்பர்ஸ். ஓகே கோச். தேங்க் யூ. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகி வந்துட்டீங்க. கண்டிப்பா கப் வின் பண்ணணும்டா. நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனான்னு டவுட்டாகவே இருந்துச்சு. எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீ என்னைக்கு டவுட் இல்லாமல் இருக்க? நீ தான் டவுட் தங்கமணியாச்சு. ட்ரீம் பாய் பேரே வரல, கூலாக உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுருக்காம. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இன்னும் குறா. ஆதிரா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் சிலம்பம் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆதிராவுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் அக்காவும் தான் வேலைக்கு போய் வீட்டை சமாளிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு சிலம்பம் விளையாட்டு வீரர். அதனால தானே என்னவோ ஆதிராவுக்கு சிலம்பனாலே உயிர். ஆதிரா, என்னம்மா? உன் பிறந்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா குழம்பு போயிருந்தேன். உங்க அக்கா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, இந்தா. நம்ம இருக்கிற நிலைமையில எதுக்குக்கா இதெல்லாம்? நம்ம வீட்டில் இருக்கிறதே 3 பேர், அதுல நீ தான் கடைக்குட்டி. உன் சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கு எங்களுக்கு? சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல கை கொடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஆசை அவங்களோட சின்ன சின்ன கனவை நிறைவேற்ற பெற்றவங்களோட ஆதரவான வார்த்தையும் ஒரு சின்ன சப்போர்ட்டும் தாங்க.